விஷன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம் நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் சினிமா விமர்சகர் திரு சஃபாரி ராஜ்குமார் அவர்கள். சார் வணக்கம். சார். இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள் மறைந்து விட்டார். ஒரு லெஜெண்ட் தான் இல்லையா? திரைக்கதை மன்னன் அப்படிங்கிறத இந்தியா முழுக்க ஒத்துக்கொண்ட நபர். நிறைய நடிகர்கள் இயக்குநர்களுக்கெல்லாம் பட்டம் இருக்கு, பட்டம் நம்ம கொடுப்போம், இல்லை அவங்களே வச்சுப்பாங்க. பட் அதை ஒட்டுமொத்த பேர் அக்செப்ட் பண்ணணும் ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப கம்மியாக சிலருக்கு, லெஜெண்டரி பீப்புளுக்கு மட்டும்தான் அந்த அந்த பட்டத்தை ஒட்டுமொத்த இந்தியாவும் அல்லது தமிழ்நாடும் அக்செப்ட் பண்ணி எஸ் அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவும் அக்செப்ட் பண்ண ஒரு திரைக்கதை மன்னன் அவர். ரொம்ப ஷாக்கு தான் அவர் இறந்தது. நீங்கள் அவரோட நெருங்கி பழகின ஒரு ஆள், அவருடைய ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணவர், முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் அவர் கூட நீங்கள் இருக்கிறத நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ பாக்யராஜ் சார் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் ஞாபகம் வந்தது. ஸோ இந்த நிகழ்ச்சியில் பேசுவோம். முதல்ல நிறைய அவரோட படங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். ஃபர்ஸ்ட் எப்படி அவரோட உங்களுக்கு அறிமுகம் ஏற்பட்டது? இந்த பிரசாத்தில் போய் எல்லா ஃபங்க்ஷனுக்கு வருவார் இல்லையா, அப்போ அந்த அவர் உபசரிக்கிறது தான். நம்ம உபசரிக்கிற தன்மை அவருக்கு பிடிச்சி, சார் நம்ம செய்கிற வேலையை 100% உண்மையாக செய்வோம், அதுக்கு உள்நோக்கமோ பிரதிபலனோ எதுவும் கிடையாது, செய்கிற வேலையை சரியாக செய்யணும், அந்த ஒரு விஷயம் அவருக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதை தாண்டி அவரோட ஒவ்வொரு படங்களும் ரிலீஸ் டேட் அன்னைக்கு காலையில் அவருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லுவேன். ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டைம் வந்து நீங்கள் யார் என்ன வர சொல்லுவார், நான் என்னை அடையாளப்படுத்தி சொல்லிட்டு இருந்தேன். அதன் பிறகு அப்புறம் என் நம்பரை ஸ்டோர் பண்ணிட்டாரு. சொல்லுங்கள் ராஜ்குமார் அப்படிம்பாரு, இன்றைக்கி என்ன படம் அப்படிம்பாரு. காலையில் ஃபோன் பண்ணால் சொல்லுங்கள் ராஜ்குமார் இன்றைக்கி என்ன படம் அப்படிம்பாரு. சார் இன்றைக்கி தூரம் நின்று போச்சு, 46 வருஷம், முந்தானி முடிச்சு 43 வருஷம் அப்படின்னு சொல்லல. அப்போ அவர் தான் ஞாபகப்படுத்திட்டு, அப்படியா 43 வருஷம் ஆச்சா, 45 வருஷம் ஆச்சா அப்படின்னு ஒரு ஆச்சரிய பார்வையில் பார்ப்பாரு. ஸோ அப்படிதான் வந்த பழக்கம். எவ்வளோ நாட்களாக அவரோட பழக்கத்தில் இருக்கீங்க இந்த மாதிரி க்ளோஸா? 7 வருஷம். 7 வருஷம். ரொம்ப அதுக்கு முன்னாடி ஒரு சினிமா பார்வையாளராக பிரமிப்பாக பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இந்த தகவல் சொல்ல அப்புறம் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வரைக்கும் பேசுகிற அளவுக்கு ரொம்ப நட்பில் இதாகிட்டோம். ஃபோன்லையா? நேரில் ஃபோனில் அம்மா நான் பேச மாட்டேன், நேரில் தான். ஓகே ஓகே. நேராக போய் மீட் பண்ணி ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கேன். நம்ம சினிமா பற்றி தான் பேசுவோம். ஓகே ஓகே ஓகே. இவ்வளோ நாள் பழகுன இந்த 7 வருஷம் அவரோட நெருங்கி பழகுனதுல அவரோட நம்ம பிரபலங்களை வெளியே இருந்து பார்ப்போம். ஆமாம். நெருங்கும் பொழுது வேற மாதிரி இருப்பாங்க. கண்டிப்பாக. சிலர் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு, சீரியஸான ஆளு, ரொம்ப கர்வம் பிடிச்ச ஆளுலாம் சொல்லுவாங்க. நெருங்கி பழகும் போது பார்த்தா அவங்க குழந்தை மாதிரி இருப்பாங்க. சிலர் வந்து ரொம்ப குழந்தை மாதிரி தங்கமான ஆளுன்னு நினைப்போம். நெருங்கி பழக பார்த்தா வேற மாதிரி இருப்பாங்க. இதெல்லாம் இருக்கும் இல்லையா? பாக்கியராஜ் சார் நேரடியாக பர்சனலா நெருங்கி பழகும் போது எப்படிப்பட்டவர்? இல்ல, அவர் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கு சார். சில பேருக்கு இயல்பு கொண்டு ஒன்று இருக்கும். சில பேர் இப்போ நீங்க பாஸ் இருக்கீங்கன்னா நீங்க இருக்கும்போது ஒரு மாதிரி பவ்யமா அப்படியே ஒரு ரொம்ப அடக்கமான நல்ல பிள்ளை மாதிரி இருப்பாங்க. போன பிறகு கேரக்டரை வேற மாதிரி ஆகிட்டு கால் மேலே கலப்பிட்டு என்ன ஒரு வார்த்தைகளை ரொம்ப வித்தியாசம் பேசும். பட் அவர் வந்து எங்கேயுமே ஒரே மாதிரி தான் இருக்கார். நம்ம நெருங்கி பழகுன பார்த்த வரைக்கும் சார் டைம் ஆச்சு கிளம்பலாம் அப்படிங்கிறது கூட யாராவது ஃபோட்டோன்னு கேட்டு நின்று ஃபோட்டோ கொடுத்துட்டு தான் போவார். ரொம்ப டிஃப்ரெண்ட். நான் சந்திச்ச பிரபலங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேடை பேச்சுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பழக்கத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவங்க மறுபக்கம் ரொம்ப க்ளோஸாக போகும்போது வேற மாதிரி இருப்பாங்க. இவர் ஒரே மாதிரி தான் இருப்பார். நம்ம அவர் பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிகபட்சம் 5 நிமிஷம் கூட காத்திருக்க வைக்க மாட்டார். சம்டைம்ஸ் உடனே அவரே எந்திரிச்சு வந்துடுவாரு. சம்டைம்ஸ் நம்ம போய் அவரை பார்க்க முடியல, ரொம்ப முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு அப்படின்னு நம்ம கிளம்பி விட்டோம்னா அடுத்த நாள் உதவியாளர்கிட்ட கேட்டுட்டு யார் வந்தாக்க அப்படி சார் இவர் வந்தார் சொல்லவே இல்லை அப்படின்னு ஃபோன் பண்ணி, ராஜ்குமார் நேற்று வந்திக்கலாமே பையன் சொல்லாம மாட்டான், சாரி சொல்லுங்க அப்படின்னு அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு பண்பு. இதுல பாரபட்சம் கிடையாது. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரா இருந்தாலும் சரி, வெளியூர்ல இருந்தெல்லாம் வருவாங்க, வந்து பார்க்கணுன்னு வராங்க, உடனே அதுக்கு அக்செப்ட் பண்ணி உடனே அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுப்பாரு. பழக்கத்துக்கு சரி முன்னாடி பின்னாடி ஒரே மாதிரி தான் இருக்காரு. மற்றவங்கள மாதிரி அந்த டிஃப்ரெண்ட் முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று கிடையாது, ஒரே மாதிரி தான் எல்லா நேரத்துலையும். நம்ம கூட சில நேரத்தில் சார் டைம் ஆச்சு கிளம்பலாம், இல்லைப்பா அந்த பாவம் வாமா சீக்கிரம் வாங்கம்மா எடுக்குமா அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு பண்பு அவர்கிட்ட நான் பார்த்து வியந்திருக்கேன். இப்போ சில லெஜெண்டரி டைரக்டர்ஸ் ஆர் ஆக்டர்ஸ் வந்து ஒரு காலகட்டத்துக்கு மேலே அவங்களோட உச்ச நிலை இறங்கியதற்கு பிறகு பெரிய அளவுக்கு படங்கள் இல்லாமலாம் இருக்கிற டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம அவங்கள சந்திச்சு பேசும்போது நிறைய குறை சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரி மேலே அவங்களுக்கு நிறைய கோபம் இருக்கும். என்ன இன்னைக்கு படம் எடுக்கிறானுங்க மாதிரி இருக்கும். ஆக்டர்ஸை குறை சொல்லுவாங்க, டைரக்டர்ஸை குறை சொல்லுவாங்க, ஆடியன்ஸை குறை சொல்றவங்க எல்லாம் பார்த்துருக்கோம். இவர் எப்படி பார்த்தாரு இண்டஸ்ட்ரியை? இவருக்கு பிறகு அந்த இண்டஸ்ட்ரி அந்த வளர்ச்சி எல்லாம் எப்படி பார்த்தாரு? இல்ல, அதை வந்து மனசார ஒத்துக்கிட்டாரு. காலங்கள் ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு பேட்டர்ன் மாறும். காதலே பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல என்ன மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணாங்க, அந்த காதலை சொல்றதுக்கு என்ன மாதிரி வழிமுறைகளை யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இன்னைக்கு வந்து எப்படி இருக்குங்கிறது இல்லையா? ஒவ்வொரு காலகட்டத்தும் மாறிக்கிட்டே இருக்கும்ல. அது மாதிரி இந்த காலத்துக்கு அவர் தன்னை மாத்திக்கிட்டாரு. இப்போ வந்து ஒரு அப்பா கேரக்டர் தாத்தா கேரக்டர் தான் பண்றாங்கல்ல. இப்போ இருக்க இளைஞரோட வளர்ச்சியை பார்த்து பிரமிக்கிறாரு. அந்த காலத்துல நம்ம வந்து கேரவன் கிடையாது, ஒரு ட்ரெஸ் மாத்தணும்னா
என்ன மாதிரி கஷ்டங்களை அனுபவிச்சோம் அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் இன்னைக்கு இந்த கேரவன் மாதிரி வசதிகள் வந்துச்சு, அந்த ஸ்பாட்ல எடிட் பண்ற விஷயம் வந்துருச்சு, மானிட்டர் பார்த்து அது சரி தவறு அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்துட்டு. அன்னைக்கு வந்து நம்மளை பார்த்துட்டு மானிட்டர் கிடையாது, நம்ம பார்த்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச பார்த்துட்டு பாரதி ராஜா சார் மூஞ்ச பார்ப்பாரு, என்ன ராஜா அப்படிம்பாரு, சார் ஓகே சார், இல்லை வாய் கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இன்னொரு டேக் போகலாமே அப்படின்ற மாதிரி ஃபிலிம் இருக்க டைம்லாம் அப்போ கடுமையாக பேசி இல்லைங்க சரியா பண்ணுங்க ஃபிலிம் வேஸ்டாக போகுது அந்த மாதிரி விஷயம் அந்த காலகட்டத்தை பார்த்துட்டாங்க. இப்போ வந்து டிஜிட்டல் ஆயிடுச்சு, இன்னைக்கு எல்லா வேலையும் ரொம்ப எளிதாக இருக்கு. இந்த காலத்துக்கு அவரை தன்னை மாத்திக்கிட்டார், அப்டேட் ஆகிட்டார். அவருடைய படங்கள் அந்த பிரம்மாண்டமான வெற்றி சாதனைகள் ரெக்கார்ட் பிரேக்லாம் இருக்குல்ல, ஆமாம் சார், ஆமாம் சார், அது பத்தி கொஞ்சம் பேசுங்களேன் சார். அவர் முதல் படமே கமல் ரஜினி கூட ஒர்க் பண்ணிட்டாரு. கமல் ரஜினிக்கு டைலாக் இவர் தான் சொல்லி கொடுத்தாரு. உதாரணம் சொன்னா 14 வயதுல சந்தைக்கு போகணும், ஆத்தாவையும் காசு கொடு, அதை வந்து 3 மாடுலஸ்ல எழுதியிருப்பாரு. அப்போ 3 மாடுலஸ்ல கமல் சார் சொல்லும் போது பாரதி ராஜாவுக்கும் சாருக்குமே ஒரு திருப்தி இல்லை, பாக்கியராஜ் சாருக்குமே திருப்தி இல்லை. கமலுமே பண்ணிட்டாரு, ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சியை பார்க்குறாங்க. இல்லை ஒரே டைலாக இருக்குது எப்படி சொல்லல. அப்போ இவர் தான் சொல்றாரு, சார் முதல் டைலாக் இந்த பேட்டர்னு, செகண்ட் இன்னும் கொஞ்சம் அழுகிற மாதிரி, சந்தைக்கு போகணும் ஆத்தாவையும் காசு கொடு, இப்படி 3 மாடுலஸ்ல சொல்லும்போது அப்போ பாரதி ராஜா ஓகே இப்போ எனக்கு சரியா வந்துருச்சு அப்படின்ட்டாரு. ரஜினி சாருக்கு வந்து இது எப்படி இருக்கு அப்படிங்கிறது இவர் தான் சொல்லி இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த மயில் போட்ட தாவணி அவங்க ஆத்தாளுக்கு போட்டால் கூட நல்லா இருக்குண்டா, அப்படி அந்த மாதிரி விஷயங்களை இவர் தான் மாடுலேஷன் சொல்லி கொடுக்குறாரு. ஸோ அது வந்து ரீச் ஆயிடுச்சு. சரி, இவரோட முதல் படமே அவங்க கூட ஒர்க் பண்ணிட்டாரு. இவர் கதாநாயகன் நடித்த முதல் படமே புதிய வார்ப்புகள். அட் த சேம் டைம் கமல் சார் ரஜினி சார் நடித்த 3 படங்கள் ஒரே டேட்ல ரிலீஸ். சரி, சினிமாக்குள்ள வரையிலே மிகப்பெரிய போட்டியில தான் வர்றாரு. புதிய வார்ப்புகளோட கமல் சாருக்கு வந்து தாய்லாமான நிலை, நினைத்தாலே நிற்கும், அலாதீன் அற்புதம் 3 படமும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆகுது. இந்த 3 படத்துல 2 பேர் ரஜினி சார் கமல் சார் 2 பேருமே இருக்காங்க. ஸோ அவங்களோட தான் இவர் முதல் போட்டியை ஆரம்பிக்கிறார். கமல் சாருக்கு மட்டுமே ஒரே டேட்ல 3 படம் ரிலீஸ் ஆகுது. அதுல 4வது படமா பாக்கியராஜ் சார் படம், அதுல 2 படத்துல கமல் சார் ரஜினி சார் சேர்ந்து இருக்காங்க. சார் 3 படத்துலயும் இருக்காங்க, தாயில்லாம நாள்ல இருக்காங்க, அலாதீன் அற்புதம் இருக்காங்க, நினைத்தாலே நிற்கும். அந்த பெரிய போட்டியில இவர் களத்துல வந்து புதிய வார்ப்புகள் மிகப்பெரிய வெற்றி. அதோட அவர் கமல் சார் ரஜினி சார் கூட ஒரு 15-16 டைம் கிளாஸ் அவங்க படங்களோட கிளாஸ் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு தீபாவளிக்கும் அவங்க படம் வரும்போது இவர் படமும் கொடுத்துருவாரு. சார் நான் கூட சொல்லுவேன், சார் இப்படி வந்து நீங்க இப்படி எல்லாம் பண்ணிருக்கீங்களே சார் அப்படின்னா, அதெல்லாம் யாருப்பா பார்த்தா, நம்ம படம் ரிலீஸ் பண்றோம், ஒர்க்கு முடிச்சு தீபாவளிக்கு ரிலீஸ் பண்றோம் அப்படிங்கிற பிளான் மட்டும் தான் நம்ம வச்சிருப்போம். ஸோ இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரே டைம்ல 800 தேட்டர் 1000 தேட்டர் 3000 தேட்டர் சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. அன்னைக்கு நம்ம பிரிண்ட் போடுறது 45 60 80 இப்படி தான் பிரிண்ட் போடுவோம். மதுரை மாவட்டத்தில் ஒரு அதாவது சோத்தம சேலம், கோயம்புத்தூர், நார்த்தர்காடு, சவுத்தர்காடு, மதுரை, ராமநாதபுரம், மதுரை 1, அப்புறம் திருநெல்வேலி, இவ்வளோதான் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 8 7 10 அப்படின்னு போகும். அதுபோல் அதர் ஸ்டேட்டுக்கு ஒரு 5 போகும், அவ்வளோதான் பிரிண்ட். இன்னைக்கு தான் கியூப் வந்த பிறகு தான் மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி ஆகி போச்சு. இதெல்லாம் லிமிட்டு. அப்போ வந்து எல்லா படங்களுக்கும் பார்க்குறக்கு ஆப்ஷன் கிடைச்சிது, இன்னைக்கு அந்த ஆப்ஷன் கிடைக்கல அப்படிங்கிற விஷயம் வச்சுவாரு. ஆனால் இவர் கமல் சார் ரஜினி கூட 15 டைம் மோதி இருக்காரு. அதுல 3 டைம் மிகப்பெரிய வெற்றி, 3 டைம் அவங்கள தாண்டி இருக்காரு. அவங்கள தாண்டி வெற்றி. என்ன படம்? தூரல் நின்று போச்சு 1982 தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் ஆச்சு. அப்ப கமல் சார் படம் வந்து சிம்லா ஸ்பெஷல், ரஜினி சார் படம் ரங்கா, அப்ப தூரல் நின்று போச்சு ரிலீஸ். அப்போ சிவாஜி படம் சங்கிலிங்கிற ஒரு படம் அதே சேம் அப்பதான் ரிலீஸ். அந்த படத்துல பிரபு அறிமுகமாகறாரு. ஸோ அப்பவும் ஒரு படத்தை போட்டியில தான் வர்றாரு. அப்போ வந்து மிகப்பெரிய வெற்றி. மதுரை தங்கம் தேட்டர்ல 100 நாள்ங்கிறது, அந்த தேட்டர் கிட்டத்தட்ட 51 வருஷம் இருந்து அதுக்கப்புறம் இப்ப இடிச்சிட்டாங்க. அந்த 51 வருஷத்துல 8 படம் தான் 100 நாளே ஓடி இருக்கு. பெரிய தேட்டர் இல்லையா அது? ஆமா, பெரிய தேட்டர். 3000 சீட்டு கெப்பாசிட்டி சொல்லுவாங்க. ஆசியாவிலேயே பெரிய தேட்டர்னு பேர் எடுத்தது. ஸோ அந்த தேட்டர்ல மொத்தமே 8 படம் தான் 100 டேஸ் படம். சிவாஜி படம் படிக்காத மேதை, எம்ஜிஆர் சாரோட நாடோடி மன்னன், பணமா பாசமா, அப்படி ஒரு மலையர் மம்பட்டி, தூரல் வச்சு இந்த ரொம்ப குறைஞ்ச படங்கள் தான் 100 நாள் ஓடி. ஆமா ஆமா. ஸோ அந்த தேட்டர்ல பாக்கியராஜ் சார் படம் ஒரு 100 டேஸ்ங்கிறது மிகப்பெரிய சாதனை தான். என்னன்னா இந்த சாதனையை கமல் பண்ணியிருந்தாருன்னா அவங்க ரசிகர் வந்து இதை மிகப்பெரிய கொண்டாடி இருப்பாங்க. ரஜினி சார் பண்ணியிருந்தாருன்னா அவங்க ரசிகர் வந்து மிகப்பெரிய கொண்டாட்டமா அதை கொண்டாடி இருப்பாங்க. இவர் பண்ணனால இவர் வந்து ஒரு காமன் பண்ணா எல்லாருக்கும் பிடிச்ச நடிகரா கமல் ரசிகரை ஏற்றுக்குவாங்க, ரஜினி ரசிகர், எல்லா சினிமா ரசிகரும் இவரை ஏற்றுக்குவாங்க. ஏன்னா இவர் வந்து போட்டிக்குள்ள வராத ஒரு தனித்துவமானவர். ஏன்னா இவர் மற்ற அவங்கள மாதிரி ஒரு ஃபார்முலா ஆக்ஷன்
10 பேர் அடிக்கிறது, பறந்து அடிக்கிறது, ரேஸ் அந்த மாதிரி இதுக்கு போக பக்கத்து வீட்டு மாட்டாரு. பையன் கேரக்டர் தான். ஆமா ஆமா. ஸோ இந்த பேட்டர்ல வர்றதுனால இவர் வந்து எல்லாருக்கும் பிடித்த ஒரு நடிகரா, இயக்குனரா அப்படி இருக்காங்க. அன்னைக்கு தேதியில குடும்ப பெண்கள் இவர் படத்தை கூட்டம் கூட்டமா தேட்டர்ல போய் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப விரும்பி பார்த்தாங்கன்ட்டு. அது உண்மையாவே உண்மைதானா? அது எந்த அளவுக்கு இல்ல, அப்ப அன்னைக்கு வந்து பெண்களுக்காக தனி ஒரு காட்சி போட்டதா சொல்றாங்க. தென்காசி தியேட்டர் ஒரு தியேட்டர் சொன்னாங்க, பெண்களுக்காக முந்தானை முடிச்சு ஒரு சிறப்பு காட்சி போட்டாங்க. ஒன்லி ஃபார் லேடிஸ். ஆமா ஆமா, கால காட்சி போட்டாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு. பொதுவா இப்ப இன்னைக்கு வந்து பெண்கள் வேலைக்கு போறது எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாச்சு. முன்னாடி வந்து நான் சென்னை வந்து 86 87 பாத்தீங்கன்னா, நான் ஒருத்தட்ட வேலை செய்யல, அவங்க பாஸ் வந்து அவ ஆபீஸ் போன பிறகு அவங்க மேடம் வந்து தியேட்டருக்கு படத்துக்கு போவாங்க. அப்போ எக்ஸல்ல நான் தான் கூட்டு போய் அவங்கள விட்டுட்டு வருவேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட்ல இருக்க பொம்பளைகளை சேர்ந்து கூட்டமா சினிமா தியேட்டர் போவாங்க காலை காட்சியை பார்க்கறதுக்கு மட்டும். பசங்க ஸ்கூல் போயிடுவாங்க, வீட்டுக்காரங்க ஆஃபீஸ் போயிடுவாங்க. 11 மணி காட்சின்னு சொல்லி அப்போ வந்து எல்லாத்திலும் லேடிஸ் கூட்டம் தான் அதிகமாக இருக்கும். ஆடி மாசம்னா அம்மன் படமா போடுவாங்க. அந்த ஒவ்வொரு டைம் இந்த சீசனுக்கு தகுந்த படங்கள் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. காலை காட்சிக்கு பெண்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு பக்கம் சிட்டி தாண்டி மலையாள படங்கள், ஜென்ஸுக்காண்டி, சிட்டிக்குள்ள பெண்களுக்காண்டி இந்த மாதிரி படங்கள் அப்படி போயிட்டு இருக்கு. சிவாஜி சார் சொல்லுவாராம், அவர் வீட்டுல இருக்கும்போது அவர்கிட்ட சொல்லாம கொள்ளாம வீட்டுல இருக்க லேடிஸ் எல்லாம் சேர்ந்து பாக்யராஜ் சார் படத்தை பார்த்துட்டு வருவாங்க தியேட்டர்ல போயிட்டு. 1 நாள் 2 நாள் 3 நாள் கண்டினியூஸ் போய் பார்ப்பாங்க. ஒரு கடத்துல இவர் கண்டுபிடிச்சிட்டாராம், எங்க போயிட்டு வரீங்க. அப்புறம் பாக்யராஜ் சார் கூட அவன் படத்தை பாக்குறது என்ன ஏமாத்திட்டு போறாங்கன்னு சொல்றதா ஒரு தகவல் கேள்விப்பட்டேன். அப்பதான் அதை பத்தி பேசும்போது தான் சொன்னாங்க, சிவாஜி சார் வீட்டுல இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடுலயுமே இந்த கல்ச்சர் இருந்தது பாக்யராஜ் சார். அந்த முந்தானை முடிச்ச படங்கிறது பாக்யராஜ் சாருக்கு வந்து மிகப்பெரிய சாதனை. இன்னைக்கு வரைக்கும் யாருமே முறியடிக்க முடியாத சாதனையா இருக்கு. இன்னைக்கு சென்னையிலேயே 4 தேட்டர்ல சில்வர் ஜூப்ளினா சகல கலாவில் ஒன்று இருந்தது. அலங்கார், ஏவிஎம், ராஜேஸ்வரி, அபிராமி, 4 மகாராணி, 4 தேட்டர் இருந்தது. 4 தேட்டர்ல வெள்ளி விழா, 4 தேட்டர்ல சில்வர் ஜூப்ளி, சகல கலாவன். அதுக்கப்புறம் முந்தானை முடிச்சு அதே 4 தேட்டர்ல சில்வர் ஜூப்ளி 83. அதுக்கு பின்னாடி இன்னமும் எந்த படமும் அந்த சாதனையை முறியடிக்கவே இல்லையா. அதன் பிறகு மிக நிறைய வெற்றி படங்கள் கமல் சார் கொடுத்துக்காரு, ரஜினி சார் கொடுத்துக்காரு. அந்த 4 தேட்டர் சில்வர் ஜூப்ளி இன்னும் சென்னைக்குள்ள, இன்னும் சிட்டிக்குள்ள. அதே மாதிரி முந்தானை முடிச்சு கேரளாவில் திருவனந்தபுரத்துல 3 காட்சிகள் சில்வர் ஜூப்ளி. அதன் பிறகு நிறைய படங்கள் வந்து 100 நாள் கமல் சார் படம், ரஜினி சார் படம், நிறைய சில நடிகர் படம்னா 100 நாள் படங்கள் நிறைய இருக்கு. சில்வர் ஜூப்ளி வந்து இன்னும் அந்த பாக்யராஜ் சார் பிரேக்க இன்னும் யார் முந்தானை முடிச்சுதான். கேரளாலே சில்வர் ஜூப்ளி. இன்னும் அந்த படத்தை எதுவும் முறியடிக்கல. இன்னும் அதிக தேட்டர்ல வெளி விழா போன ரெக்கார்டும் அந்த படத்துக்கு தான். இப்போ நம்ம மோகன் சார் பத்தி, அவரோட மனோபால, அவர் கூட ஒரு படம் டைரக்டர்ஸ் எல்லாம் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, நல்ல படம் ஓடிட்டு இருக்கு, இது மாதிரி குடும்ப பாங்கான படங்கள், காதல் படங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து எனக்கு ஆக்ஷன் பண்ணணும் ஆசையில இருப்பாராம். எனக்கு ஆக்ஷன் ஸ்டோரி எழுதுங்க, கதையில ஒரு ஆளா தான் நான் இருக்கிறேன், எனக்குன்னு கதை இல்ல, எனக்குன்னு எழுதுங்கன்னு கேட்டே இருப்பாராம். பட் பாக்யராஜ் சார் அப்படி யோசிச்ச மாதிரி தெரியல. இல்ல அவர் கெப்பாசிட்டி. ஏன்னா அவர் முத கதாநாயகனா வரும்போதே மாட்டேன்னு சொல்லி தான் பாரதி ராஜா சார் கம்பல் பண்ணி தான் அவர் இது பண்ணாரு. ஏன்னா அவர் வந்து மற்ற நடிகர் கதாநாயகங்கள்ல பண்ற ஆக்ஷன்ல பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. புதிய அவர்களை ட்ரெஸ்ஸை போட்டு அந்த படத்துக்கு ஆக்டிங் பண்ணும்போது இவரே பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாரு. ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்காரு. 2-3 ஷார்ட் எல்லாம் பார்த்துட்டு பாரதி ராஜா சார் என்ன சொல்லுவாருன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவர் ஓகே சொன்னதுக்கப்புறம் இவர் மன திருப்தி. இவருக்கு வந்து திருப்தியே இல்லை. ஐயோ நம்ம கதாநாயகனா ஏற்றுக்கவே முடியாதுன்னு இவரே முதல்ல ஏற்றுக்கலை. அப்புறம் பாரதி ராஜா தான் கம்பல்சரி நீ தான் வாத்தியாருக்கு நீ தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அப்புறம் வந்த பிறகு படம் மிகப்பெரிய வெற்றியான பண்ணுவேன். அடுத்தடுத்து அப்படியே தொடர்ந்து இந்த வெற்றின்னு இருக்குல்ல, தொடர்ச்சியா பேக் டு பேக் ஹிட்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. வெள்ளி விழா படங்கள், இது மாதிரி சாதனை படங்களா எல்லாமே குடும்ப பாக்கான படங்கள் தான், அல்லது ஹியூமர் ஓரியன்டான படங்கள் தான். இந்த வெற்றிக்கான காரணம் வந்து ஒரு சூட்சமம் தெரிஞ்சிருக்கணும்ல. இப்போ உதாரணத்துக்கு நான் கூட பாக்யராஜ் சார் பத்தி நேற்று பேசும்போது, டார்லிங்ல கிளைமேக்ஸ் மலையிலிருந்து குதிச்சு இறந்து போறதுக்காக நடந்து போயிட்டு இருக்கோம். நம்ம அவ்வளவு பதவி பார்த்துட்டு இருக்கும்போது மலை முடிஞ்சு ரோடு வந்துருந்தோம். ஆடியன்ஸ் ஃபுல்லா டென்ஷன் ஆகும். ஐயோ மலை மேல ஏற போறாரு விழு போறாரு. பாத்தீங்கன்னா ரோடு அப்படியே ஒட்டுமொத்த தியேட்டரும் அப்படியே சிரிச்சு. ஆமா, நீங்க வந்து அன்னைக்கு தேதியில அப்படி யோசிக்க முடியாது. அன்னைக்கு நீங்க படம் முழுக்க ஹியூமர் பண்ணா கூட கிளைமேக்ஸ் சீரியஸா தான் முடிக்கணும். ஆமா. நீங்க அங்க ஒரு ஹியூமர் பண்றதுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ட் வேணும். சோ நான் சில விஷயங்களை யோசிப்பேன். சோ அப்ப அவரோட வெற்றிக்கு காரணம் இந்த மாதிரி கான்ஃபிடண்டா சில விஷயத்தை சேஞ்ச் பண்ணதா என்னன்னு எக்ஸாக்டா நமக்கு ஒரு காரணம் கிடையாது. நீங்க சொல்லுங்க, பாக்யராஜோட வெற்றிக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? எந்த ஊருக்கு போனாலும் எல்லார்ட்டையும் எளிமையா பழகுவார். என்கிட்ட பேசும்போது சில விஷயங்களை சேகரிச்சுக்குவாரு. இன்னொரு அவர்கிட்ட பெரிய பிளஸ் ஆன விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அவர் படங்கள் பண்ணும்போது முன்னையும் சரி கரண்ட்லேயும் சரி ஹாலிவுட் படங்கள் பார்க்க மாட்டார். அதே மாதிரி கொரியன் படம் பார்க்க மாட்டார். நல்ல கதைக்கு ஏன் கொரியன் படம், நம்மளை சுற்றி இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை ஒரு விஷயத்தை எடுத்து
ஒரு மைய கரு எடுத்துரும். இப்போ முந்தான முடிச்சிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதுலேயே படம் வந்து மிகப்பெரிய வெற்றி. மைய கருத்து பார்த்தீங்கன்னா அந்த 2ஆம் தார கல்யாணம் பண்ண அந்த குழந்தைங்க என்ன பாடுபடும் அந்த ஒரு விஷயத்தை தான் வச்சு அதை திரைக்கதையில தான் அந்த படத்தை தூக்கி நிப்பாட்டியிருப்பாரு. ஸோ விஷயம் நம்ம வெளியில சொன்னோம்னா இந்த இதுதான் விஷயம். அது 2வது கல்யாணம் பண்ணா அந்த குழந்தைக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுதான். அதனால இந்த 2ஆம் தாரமா சம்சார உறவை நம்ம புருஷன் இந்த மைண்ட் செட்டில் இருக்காரு, நம்ம குழந்தை பத்து கூட சொல்லி ஆப்ரேஷன் பண்ண போறான். அங்க மருத்துவர் இவங்க அதுக்கு இவங்க தயாராகலை, இதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ரேஷன் பண்ண விட்டுறாரு. இதுதான் கதை. அதை வந்து திரைக்கதையில தான் படத்தை தூக்கி நிக்க வச்சுறாரு. இந்த விஷயங்களை வந்து ஒவ்வொரு ஊர்ல போய் எல்லார்ட்டையும் எளிமையா பழகுவாரு. சில விஷயங்களுக்கு அப்ப நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்ணி கேட்கும்போது அந்த விஷயத்துல எடுத்து வச்சுக்கிட்டு அவரு அதை படத்துல வச்சுக்கிறார். அந்த மைய கரு ஒன்று எடுத்துக்கிறார். அதை எடுத்து அதை திரைக்கதையுள்ள இது எப்படி சொன்னா நல்லா இருக்கும், எப்படி சொன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இவர் வந்து கற்பனையில சேர்த்துக்குவாரு. இப்போ முந்தான முடிச்சல வந்து வணக்கம்னு வேட்டியை கழட்டி வணக்கம் அப்படிம்பாரு. அப்படியோ படிச்சால இருக்க இப்படி இருக்கே வணக்கம் சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இன்னொருள்கிட்ட வணக்கம் வணக்கம் அப்படிங்கல நீ எல்லாம் பிள்ளைகளை இப்போ வாத்தியார் சொல்லி கொடுக்குறாரு, இப்படிதான் வணக்கம் சொல்றதா, இதை தாயா பிள்ளைகளை கத்துக்குவாங்க அப்படிங்கல. இதெல்லாம் வந்து ஒரு ஊர்ல நடந்த விஷயத்த பார்த்து அவர் பண்ணிக்கிட்டு தான். அதுதான் அவரோட வெற்றி சிச்சமம். ஜனங்களுக்கு பாதிக்கிற விஷயம், ஜனங்களுக்கு பிடிக்கிற விஷயம், ஜனங்களும் ஒன்றி போற விஷயங்களை சொல்லும் போதுதான் ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் அது மக்கள் கிட்ட இருந்தே கதை எடுக்கிறது, சமூகத்துல இருந்து அவங்களோட கனெக்ட் ஆகுற விஷயத்தை எடுக்கிறது. அதை இவரோட ஸ்கிரீன் பிளேல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்துறாரு. அதான் சக்சஸ்க்கான காரணம். ஆக்சுவலி ரொம்ப கரெக்ட் தான் நீங்க சொல்றது. அதுதான் காரணமா இருக்கணும். எல்லாருக்குமே, எல்லா இயக்குநர்களுக்குமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கட்டத்துல அந்த பீக்கு குறைஞ்சிட்டா கூட அதை அக்செப்ட் பண்ணணும். தட் மீன்ஸ் இல்ல திருப்பியும் வரணும், நம்ம ஒண்ணு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்கும். இவரு கடந்த சில வருஷங்களா நடிகரா அங்கங்கே வந்து நல்ல படங்கள் நடிச்சிருந்தா கூட துப்பறி வேளர் மாதிரி படத்துல எல்லாம் அவ்வளவு அற்புதமான கேரக்டர் பண்ணியிருந்தாரு. பட் அதெல்லாம் பண்ணா கூட அதை தாண்டி இவரு எப்படியும் உள்ள ஒண்ணு இருந்திருக்குல்ல, நம்ம திரும்பவும் டைரக்ட் பண்ணணும் படம், இல்ல திரும்பவும் எழுதணும், திரைக்கதை எழுதணுங்கிற ஒரு ஐடியா இருந்திருக்கு. அது மாதிரி ஏதாச்சும் ஐடியா இருக்கு. 3 ஸ்கிரிப்ட்னு பாத்தீங்கன்னா ஒரு 5-6 ஸ்கிரிப்ட் மைண்ட்ல வச்சிருக்காரு. அத 2 படம் பண்றதுக்கு தயாராகவும் ஆயிட்டாரு. அந்த கதையெல்லாம் எங்கிட்ட சொல்லியிருக்காரு. சொல்லும்போது நான் கூட சார் சாந்தனு சாருக்கு ஒரு ஹிட்டு கொடுக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்க அப்படிங்கல. அப்பதான் முந்தான முடிச்சு 2 பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா நான் சொல்லும்போது தான், இல்லை முந்தான முடிச்சு 2 இந்த மாதிரி சசிகுமாருக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்துட்டேன் அப்படிங்கும்போது, இல்லை சசிகுமாருக்கு ரைட்ஸ் கொடுத்தா கூட நீங்க கேட்டால் அவர் இல்லைன்னு சொல்ல போறாரு. அப்போ முந்தான முடிச்சு அப்படின்னாவே பாக்கியராஜ் அப்படிங்கிறது முருங்கக்கா பாக்கியராஜ் அப்படின்னு மைண்ட்ல ஏறி போன ஒரு விஷயமா இருக்கு. இப்படி இருக்கும்போது நீங்க சசிகுமார் முந்தான முடிச்சு பண்ணா கூட அது பாக்கியராஜ் சார் பேர் தான் வரும். அதுக்கு நீங்களே பண்ணிட்டீங்கன்னா சாந்தனுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து நீங்களே பண்ணிட்டே நல்லா இருக்கும், அது சரியா வருமா அப்படின்னு யோசிக்க. இல்லை சார், ஏன் சார் சரியா வராது? முந்தான முடிச்ச படத்துல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நைட்டோட படத்தை முடிக்கிறீங்க, சாந்தனு பிறந்துடுறாரு, ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்கு, அக்கா, ஸோ சுஜிதா இருக்காங்க, அதில் வந்து பயில்வான்றவங்க நாட்டு வைத்தியர், இப்போ டாக்டராக மாற்றிருங்க. சில விஷயங்களை சொல்லும்போது யோசிச்சாரு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாரு. அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் சாந்தனு சாருக்கு சொல்லி வச்சிருந்தோம். முத்துப்பாண்டியன் ஒரு டைரக்டர் இருக்காரு, அவர் வச்சு சொல்லியிருந்தோம். அது அந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அப்போ எதிர்பார்க்காம இப்படி ஒரு விஷயம் வந்தனால ரொம்ப ஷாக். அந்த அதிர்ச்சியிலேருந்து என்ன மீளல தான் சொல்லணும். எனக்கு இது ஒரு கற்பனையா இருக்கக்கூடாதா, ஒரு கனவா இருக்கக்கூடாதா அப்படிங்கிறதுல ஒரு சின்னது. அன்னைக்கு நான் பக்கத்திலேயே கூட இருக்கும்போது கூட பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு அப்படியே திடீர்னு கண் முழிச்சு எந்திரிச்ச மாட்டாரா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அது இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா முதல் நாள் ஏர்போர்ட்ல பாக்குறோம், எங்க சாரும் மேடமும் ஊர்ல இருந்து வராங்க, அதே ஃபிளைட்ல தான் அவங்களும் வர்றாங்க. எல்லாம் குஷ்பு மேடம் கல்யாணத்துக்கு போயிட்டு வர்றாங்க. நான் ஏர்போர்ட்ல பிக்கப் பண்ண போறேன். பிக்கப் பண்ணும்போது ஒரு 100 ஃபீட்ல வந்துட்டு இருக்காரு. அப்ப எங்க சார் சொன்னாரு, உங்களால வந்துட்டு இருக்காரு அப்படின்னு. சார் யார் சொல்றீங்க? ரியா சார். ரியா சார் உங்களால் பின்னாடி வந்துட்டு இருக்காரு அப்படிங்கல. எனக்கு டிராபிக் ஆனதுனால சரி ரயில் பாக்குறதானே, இப்படி ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியாது இல்லையா. அடுத்த நாள் காலையில இந்த தகவல் அப்படிங்கல ரொம்ப அதிர்ச்சி. ஐயோ, அப்ப நம்ம முதல் நாள் ஏர்போர்ட்ல பாத்துருக்கலாமே, பேசியிருக்கலாமே அப்படின்னு. எப்பவுமே நாங்கள் சனிக்கிழமை பேசுவோமே, நாளைக்கு பேசத்தானே போறோம் அப்படிங்கிற இதுல வந்துட்டோம். காலையில வந்து எதிர்பார்க்காம இப்படி ஒரு தகவல். வாரம் சனிக்கிழமை அவர் சந்திச்சு பேசிட்டு படங்களை பத்தி பேசும். இந்த படங்கள் இத்தனை படம் பார்த்தேன், இந்த படம் பார்க்கல, இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்கள் பார்ப்போம், இந்த படம் பார்த்தேன், இந்த படம் பார்க்கல, ஆனா பார்க்கல, இந்த விசாரிக்கல, இந்த அளவுக்கு சொன்னாங்க அந்த படத்தை பத்தி அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவேன். அப்படியே யோசிப்பார் ஈஸ்வர், அப்படி எப்படி யோசிப்பாரு. இப்போ இன்னைக்கு சினிமா கம்பேர் பண்ணி கொஞ்சம் பேசுவார். அப்போ சொல்லும்போது எப்படி இருக்கு பாருங்க, இப்போ இந்த தியேட்டர் கிடைக்காம படங்களுக்கு ஆப்ஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவார். அன்னைக்கு வந்து ஒரே நாளில் 10 படம் ரிலீஸ் ஆனாலும் தியேட்டர் எல்லாத்துக்கும் பிரிச்சுக்கிட்டாங்க, படம் பார்க்கறதுக்கு எல்லாத்துக்கும் ஆப்ஷன் கிடைக்கும். அப்போ 92 தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு பாண்டியன், கமல் சாருக்கு தேவர் மகன், பாக்கியராஜ் சாருக்கு ராசுகுட்டி, சத்யராஜுக்கு திருமதி பழனிசாமி, பிரபுக்கு செந்தமிழ் பாட்டு, விஜயகாந்துக்கு காவிய தலைவன்,
அப்படின்னு படங்கள் இருக்குது. அப்போ எல்லாத்துக்கும் அவங்கவுங்க ஃபேன்ஸ் படம் பார்க்கறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அது போக மவுத் டாக்குன்னு வந்த பிறகு ரிப்பீட் ஆடியன்ஸு அந்த சரி நம்ம திருப்பதி பழனிசாமி பார்த்துட்டோம், பாண்டியன் பார்க்கலாம், பாண்டியன் பார்த்தோம், தேவரூன் பார்க்கலாம், தேவரூன் பாண்டியன் 2 பார்த்தாச்சு, செந்தமிழ் பாட்டு பார்க்கலாம், ராசுகுட்டி பார்க்கலாம்ன்ற ஆப்ஷன் இருந்துச்சு. இப்போ எல்லா படமும் 4 நாள் தேட்டர் போடுவாங்க. தேட்டருக்கு ஆடியன்ஸ் போனால் ஐயோ தேவரூமன் கிடைக்கலன்னா ராசுகுட்டி பார்த்துடலாம், ராசுகுட்டிலாம் திருமதி பழனிசாமி அந்த ஆப்ஷன் கிடச்சிச்சு. ஸோ இன்னைக்கு இந்த ஆப்ஷன் கிடைக்கல. இன்னைக்கு படங்கள் எப்படி ஆகுதுன்னா நூன் ஷோ வந்து நாவலூர் ஏஜிஎஸ், மேட்னி ஷோ பெரம்பூர் ஏஜிஎஸ், ஈவினிங்கும் மதுரைவெளி ஏஜிஎஸ், நைட் ஷோ அந்த பேலஸ் ஷோ. அப்படிங்கும்போது சினிமா ரசிகர்களுக்கு வந்து அந்த படம் பார்க்குற ஆப்ஷன் கிடைக்கும்போது அந்த படம் பெருசாக போக முடியல. நீங்கள் ஒரு படம் ஜெயிக்கதோ தொகுதோ 4 தேட்டர் 3 ஷோ 4 ஷோ 3 ஷோ கொடுத்தா தான் ஆடியன்ஸு போக முடியாது. இப்போ எனக்கு காலைல ஷோ இருக்கு, ஈவினிங் போறீங்க, அங்கே ஷோ இல்லைன்னா எப்படி போவாங்க? கிளம்பி அவ்வளோ தூரம் போக முடியாது. அதுவும் சின்ன படங்களுக்கு கண்டிப்பாக போக மாட்டாங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாம் பேசுவார். பெரிய நடிகருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இப்போ உதாரணமாக வந்து போகுமுட வெகு திறமில்லை. இப்போ நான் சொன்னேன், இது வந்து போகுமுட வெகு திறமில்லை தான் படம். உண்மையிலே ஓடிடியில் மிகப்பெரிய வெற்றி, உண்மையிலே நல்ல படம். அட் த சேம் டைம் வேற ஒரு படத்துக்கு வந்து கொடுத்த முக்கியத்துவத்தை இந்த படத்துக்கு கொடுக்கல. இந்த படத்துக்கு அதே மாதிரி கொடுத்துருந்தா இந்த படம் தான் நம்பர் 1ல வந்திருக்கும். ஸோ படத்தை ரிலீஸ் பண்ணுறவங்க எந்த படம் ஓடணுங்கிறத அவங்க மைண்ட் செட்டுக்கு போயிடுது. இந்த படம் ஓடக்கூடாதுன்னு நினச்சா அவங்க அதுக்கான வேலையை செஞ்சிடுறாங்க. இது வந்து ஒரு திணிப்பாக தான் இருக்குது. இப்போ கமல் சார் ரஜினி சார் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படங்கள் வந்து 10 படம் 8 படம் ரிலீஸ் ஆகும், 4 படம் 5 படம் ஓடும், அது 3 படம் சரியாக அது வந்து இயல்பு. நல்லா இல்லைன்னா என்றைக்குமே அந்த காலத்துலேருந்து இன்னும் இந்த காலம் வரைக்கும் நல்லா இல்லைன்னா படம் போகாது, நல்லா இருந்தால் போகும். ஆனால் படம் பார்க்க வாய்ப்பு கொடுக்கணும்ல, அந்த வாய்ப்பு இல்லாமல் இன்னைக்கு வந்து சினிமா வந்து நிறையா படங்கள் ரிலீஸ் ஆனால் கூட வெற்றி படங்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்குது. இப்போ 79 பார்த்தீங்கன்னா 60 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதில் 40 படம் ஹிட்டு படம், 20 படம் தான் சரியில்லாத படம் வருஷத்துக்கு நான் சொல்கிறது. ஸோ இன்றைக்கி வந்து 280 படம் வருது, 20 படம் ஃப்ளாப்பிட் இருக்கு, 260 படம் ஃப்ளாப். அப்படி என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பேசுவார், இந்த சினிமாவோட இந்த பிரச்சனைகளை பேசுவார். அவர் சமீப நாட்கள்ல பார்த்து வியந்த படம், அவருக்கு ரொம்ப பிடிச்ச படம் இல்ல பிடிச்ச நடிகர், அந்த மாதிரி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாரா? எல்லா நடிகரும் பிடிக்கும், எல்லா படத்தையும் பார்ப்பாங்க, எல்லாரோட இதையும் அதை ஏத்துக்குவார். இந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா. எங்களுக்கு வந்து அன்னைக்கு இந்த டெக்னிக்கல் இல்லை, இப்படி பண்ணியிருக்கோம், நாங்கள் இப்படி பண்ணோம், இவ்வளோ. இப்போ அபூர்வ சாரை மென்ஷன் பண்ணி சொல்லுவார், அபூர்வ சகோதரர்கள். அது கமல் சார் குள்ளம்மா நடித்ததை அன்னைக்கு அந்த டெக்னிக்கல் காலத்திலே அவர் வந்து விஷயம் பண்ணாரு. அவர் எங்கேயோ ஒரு பார்த்த ஒரு விஷயத்த ஒரு சாங்கில் வந்ததை இவர் படம் ஃபுல்லாக பண்ண மைண்ட் செட்டில் வச்சு பண்ணார். ஆனால் டெக்னிக்கல் வளர்ச்சியில்லாத காலத்தில் அப்படி விஷயம் பண்ணிட்டார். இன்னைக்கு எளிதாக பண்ணலாம், ஆனால் அந்த வளர்ச்சியில்லாத காலத்தில் அப்படி பண்ணிட்டாரு. இன்னைக்கு இவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே அவர் அப்போ பண்ண ஒரு விஷயங்கள் தான். இப்போ இன்னும் ஒரு படத்தில் பெருசாக பண்ணிட்டாங்களே அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதில் வந்து ஏற்கனவே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பண்ண ஒரு விஷயத்த தான் இவங்க எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. லேட்டாக பண்ணாலும் அவர் வந்து அட்வான்ஸாக இங்கே இந்திய சினிமாவுக்கு 15 வருஷம் கழித்து வர்றதை அவர் கொஞ்சம் முன்னாடியே பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க வந்து அது பார்ட்டு மாதிரி, அதாவது தொடர்ச்சி மாதிரி பண்ணிடுறாங்க. மஞ்சுமல் பாய்ஸ் மிகப்பெரிய வெற்றிங்கல அவர் குணா பண்ணாங்க, அந்த குணா தான் அந்த படத்துக்கு மையப்பட்டு. நீங்க மன்மதன் குணாவோட இன்னொரு வருஷம். ஆமா, மன்மதன் படம் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னா அது சிவப்பு ராஜாக்கள் அப்படி ஏதாவது ஒரு சாயல், பழைய படத்தோட சாயலோ அந்த இதோ வந்துடும். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு வந்து விஷயங்கள் வந்து பண்றாங்க, அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதை நம்ம குறை சொல்லி அவங்க உழைப்பை நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாதுங்கிறத சொல்லுவார். கமல் சாருக்கும் பாக்கியராஜ் சாருக்கும் ஒரு அற்புதமான நட்பு இருக்கு. டெய்லி அன்றாட பேசி மீட் பண்ண அந்த கேட்டகரியில இல்லைன்னா கூட பரஸ்பரம் ஒரு மரியாதை மன்னும் இருக்கிறத பாக்குறோம். பாக்கியராஜ் சார் பேசும்போது தெரியும், அவருடைய பேச்சுக்கள்ல கமல் சார் பத்தி மென்ஷன் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசுவார். அந்த அவங்களோட நட்பு பத்தி சொல்லுங்க. ஏன்னா நீங்க கமல் சார் ஃபேனா, நீங்க அதை பேசலன்னா ஆடியன்ஸும் எதிர்பார்ப்பாங்க. இல்ல அப்படி இல்லை, இவர் வந்து பாக்கியராஜ் சார் பொறுத்த வரைக்கும் திறமைக்கு மதிப்பை கொடுப்பாரு, அதே மாதிரி கமல் சாரும் திறமைக்கு மரியாதை கொடுக்குறாரு. ஆனால் அவர் சிவபிராஜ் டைலாக் சொல்லும் போதே, இவர் சொல்கிற மாடுலேஷன் சொல்லும் போதே அப்போ பாரதி ராஜா சார் சொல்லு, தமிழ் சினிமாவில் பெரிய தடம் பதிப்பார், பெரிய இடம் பிடிப்பார், அசைக்க முடியாத இடத்துல இருப்பார் அப்படிங்கிறத அப்போவே அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன விஷயங்கள் வந்து ஏன்னா 16 வயதிலே இவர் சொன்னதை பார்த்துட்டாரு. ஸோ டைலாக் சொல்கிறாரு, 3 மாடுலேஷன் சொல்லும்போது அவருக்கு லேசாக பொறிக்கிறது. சிவபுராஜாக்கள் இவரோட ரியாக்ஷனோட அந்த டைலாக் சொல்லும்போது, சார் இப்படி சார் நீங்கள் வர்றீங்க, டோரில் வர்றீங்க, சேதியை வர மாட்டாங்க, இங்கேருந்து முடிஞ்சால் நீங்கள் சரிக்கு போய் அந்த கேட்டை பிடிங்க சார் அப்படிலாம் சொல்லும்போது அப்போ ஒரு சரி பெருசாக சினிமாவில் ஏதோ பண்ண போகிறாரா அப்படிங்கிற விஷயம் வந்துருச்சு. அதே மாதிரி கைதின் டைரியில் டைலாக்லாம் சொல்லும்போது அந்த படத்துக்கு வந்து பாரதி ராஜா டைரக்டராக இருந்தால் கூட வசனம் திரைக்கதையில் பாக்கியராஜ் சாரோட
மிகப்பெரிய பங்கு அதில் இருக்குது. ஸோ அப்போல்லாம் பண்ணும்போது ஒரு அதை பார்த்து தானே உங்களுக்கு அமிதாப் பச்சன் ஆகிரஸ் கூப்பிட்டாங்க. ஸோ இவருக்கு அந்த நாலேஜ், இப்போ நம்ம வந்து ஒரு கமர்ஷியல், நம்ம வந்து அப்போ அந்த டைமில் வந்து ரஜினி சார் கமர்ஷியல் 2 பேருமே கமர்ஷியல் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. 2 பேருமே கமர்ஷியல் கொடுத்துட்டு இவர் வந்து ஃபேமிலியிலேயே தான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார். சின்ன சின்ன விஷயங்களை வச்சுட்டு ஃபேமிலியிலே ட்ராவல் பண்ணியிருந்தார். ஆனால் நமக்கு ஒரு போட்டியில் இவர் ஒரு பேட்டர்னில் நல்லா போயிட்டுருக்காரு அப்படிங்கிற விஷயத்தில் நட்பு வந்து என்றைக்குமே 50வது வருஷம் கொண்டாடினாங்களா அது வரைக்கும் இப்போ வரைக்கும் மரணத்துக்கும் வந்துட்டு போனார். ஸோ கைதின் டைரி வந்து சொல்லும்போது பாரதிராஜ் சார் கூட இன்னொரு படம் பண்ணலான்னு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போது கதை கேட்கணும்ல, அந்த டைம்ல சொன்னாரா பாரதிராஜ் சொன்னாரா நம்ம பாக்கியராஜ் தான் எழுதுறாப்ல ஸ்கிரீன். அப்படியா, சரி அப்ப நான் கதையெல்லாம் கேட்கல, நீங்க ரெடி பண்ணிடுங்க அப்படின்னாராம். அப்ப பாத்துக்கலாம், அவர் பண்ணிடுவாரு. நம்ம அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வச்சிருக்கோம். ஆமா, நம்பிக்கை, கான்ஃபிடென்ட். சிவப்புராஜாக்களே அவருக்கு பெரிய தெரிஞ்சு, அதுக்கு பின்னாடி இவர் வந்து வேற சில படங்கள் பண்ணி மிகப்பெரிய வெற்றி கொடுத்தாரு. ஏன்னா கமல் சார் ரஜினி சாரே அவர் கூட போட்டியில வந்து தாண்டி வந்ததை இவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால ஒரு கான்ஃபிடென்ட், நம்பிக்கை. அதனால இந்த கைதின் டைரியில் அவரா அப்போ கதையை வேண்டாம் ஓகே அப்படின்னு நம்பி ஓகே சொல்லி பண்ணிட்டாரு. அது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான காம்பினேஷன் வந்து ராஜா சாரும் பாக்கியராஜ் சார் 2 பேர் சேர்ந்து பண்ணி பயங்கர சக்சஸ்ஃபுல்லான பாடலும் கொடுத்துருக்காங்க. அதே நேரம் பயங்கர சண்டையும் வந்திருக்கு இல்ல. பாக்கியராஜ் சார் நிறைய இன்டர்வியூல அதை பத்தி பேசியிருக்காரு. அந்த விளக்கு வச்ச நேரத்துல சாங்கை வந்து பத்தி பண்ணது. அப்புறம் ஒரு கட்டத்துல பாக்கியராஜ் சார் மியூசிக் பண்ண ஆரம்பிச்சது ராஜா சார் கோச்சுக்கிட்டது. பார்த்திபன் சார்ட்ட அதான் அவர் போய் படம் பண்ணிட்டார்ல மியூசிக் பண்ண, அது மாதிரி நீங்களும் போய் பண்ண வேண்டியது என்கிட்ட வரைக்கும் கேட்டதெல்லாம் சொல்லுவாங்க. பொதுவாக தொழில் போட்டி அப்படின்னு வரும்போது உங்களுக்கு போட்டியான வரும்போதே உங்களுக்கு எனக்கு ஒரு சின்ன மனஸ்தாபம் வர்றது இயல்பு தான். இவருக்கு வந்து பேசிக்காக இசை நாலேஜ் இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் அவர் ஒரு தனியாக ஒரு குரூப் வச்சிருக்காரு. ஷூட்டிங் இல்லாத நாட்களில், யாரை சந்திக்காத நாட்களில் மினிமம் ஒரு 2 மணி நேரமாவது உட்காந்து அந்த ஆளுங்களை உட்காந்து கம்போசிங் பாட்டு பாடுறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு வரைக்கும் இருக்காது. இவருக்கு வந்து இசை ரத்தத்தில் இருக்கிறதுனால என்னத்துல அது மேலே ஆர்வம் அதிகமாக இருக்கிறதுனாலே சரி. இசையில் வந்து இப்போ ராஜா சாரே வச்சுக்கோங்க, கமல் சார் சொல்லும்போது சார் இந்த பேட்டர்ன் எனக்கு இந்த மாதிரி விடும் அந்த மாதிரி விடும், இப்படி பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இவருக்கு தெரிஞ்ச ஞானத்தில் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவார். இப்போ குணாவெல்லாம் பார்த்தீங்கன்னா சார் இந்த படத்தை இந்த சாங்கில் வர்ற இசை வந்து இந்த பாட்டுக்காக இருக்கக்கூடாது, இந்த பாட்டு டிராவல் ரகலையே அங்கே பக்கத்தில் தறி அடிக்கிற சத்தம் வரணும், அங்கிட்ட சுற்றி வர இப்படி வரணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவார். ஏன்னா அந்த கதை இப்படி போய் இப்படி இருக்கணுங்கிற சொல்லுவார். ரஜினி சார் வந்து சாமி சாங்கு ஹிட் சாங் கொடுத்துருங்க சுருக்கம் முடிச்சுட்டு போயிடுவார். பாக்கியராஜ் சார் வந்து அந்த மாதிரி தலையீடு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அதை நான் கொஞ்சம் சொல்லும்போது அவர் வந்து இவர் என்ன நமக்கு சொல்றது அந்த ஒரு சின்ன விஷயம் கூட இருக்கலாம். அதே மாதிரி முந்தான முடிச்ச படத்துக்கு கங்கை மரணம் தான் போடணுங்கள ஒத்த காலில் நின்றுருக்காரு. ஏவிஎம் நிறுவனம் வந்து ராஜா சார் தான் இருக்கணும் அப்படின்னு உறுதியா இருந்ததுனால வேற வழி பேர் போட்டு போஸ்டரே வந்துருச்சு. அப்புறமா தான் ராஜா சார் உள்ள வரான்னு சொல்லுவாங்க. ஆமா. ஸோ அதனால இருக்கும். தவிர இவர் இசை ஏற்கனவே சில காவடி சிந்துன்னு ஒரு படம், அந்த படம் ரிலீஸ் ஆகல. அந்த படத்துக்கு ஓப்பனிங்ல 10 சாங் போட்டார். 10 சாங் போட்டு அந்த பாட்டு கேசட்லாம் நல்ல சேல்ஸ். எங்க பார்த்தாலும் அந்த பாட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் பீக்ல இருந்துட்டே இருந்தது. அப்புறம் சில சின்ன சின்ன படங்கள் அந்த படத்தோட சாங்க வேற படத்தெல்லாம் யூஸ் பண்ணாங்க. அப்படிலாம் யூஸ் பண்ணி இருக்க அந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா அமலாவும் பாக்கியராஜ் சார் தான் நடிச்சது. அந்த பாடம்லாம் ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா என்ன காரணம் அப்படின்னு தெரியல. அன்னைக்கெல்லாம் அப்போ ஊர்ல இருந்தோம் நம்ம. அதனால இப்போ பாக்கியராஜ் சாரோட அப்பெல்லாம் சென்னை வந்த பிறகுதான் பழக்கம். ஊர்ல இருந்தனால அந்த விஷயத்துல ஆனால் எனக்கு மெமரியில் இருக்கு. எங்க சின்னராஜாக்கு முன்னாடியே காவடி சிந்து சாங்லாம் ரிலீஸ் ஆகி ரொம்ப ஃபேமஸ் ஆயிருந்தது. அதன் பிறகுதான் எங்க சின்னராஜா ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பெரிய ஒரு விஷயமா. இந்த பாட்டு சார் எடிடா மேளம் அடிடா தாளம் எங்க சின்னராஜா பாட்டுலாம் பயங்கரமா இருக்கும். RRR சூப்பரான பாட்டுல இங்க கிட்டத்தட்ட சொக்கத்தங்கம் பண்ணும்போது தேவா பண்ணார் மியூசிக். ஆனா RRR பாட்டு மாதிரி தான் இருக்கும். எனக்கு பாக்கியராஜ் சார் எனக்கு அந்த மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இப்ப என்ன நினைச்ச சாங் வந்து என்ன நினைச்சங்கிறது வந்து அப்படியே அந்த கம்போசிஷன் எல்லாமே RRR பாட்டோட ஸ்டைல்ல இருக்கும். ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், ஜெய்சா சார் இருக்காருல்ல, இவர் மியூசிக் டைரக்டர் ஆயிட்டாரு. ஜெய்சா சார் பாடன்னு சொல்லி கூப்பிடுறாங்களா, அவர் சந்தேகத்துல வராராம். இந்த மியூசிக் இவர் இப்படி மியூசிக் பண்ணுவாருங்கிற சந்தேகத்துல வந்துட்டு ஒருவேளை டியூன் வேற யார்ட்டையாவது வாங்கி வந்து பண்ணுவாரா இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல வந்து சரி இது மாதிரி டியூன்லாம் இருக்கட்டும் நீங்க பாடி காமிங்க அப்படின்ட்டாராம். சார் என்ன சார் நீங்க பாடி காமிச்சாதான் நான் பாடுவேன் அவர்னா. அப்புறம் பாடி காமிச்சாரான். அப்புறம் தான் பரவாயில்ல உண்மையே இவர் தான் பண்ணிருக்காருன்னு. அதுக்கப்புறம் எங்க பார்த்தாலுமே பாக்கியராஜ் சார் வாங்க மியூசிக் டைரக்டர் அப்படிதான் கூட வரோம். அவர் விஜயகாந்த் படம் 88 தீபாவளிக்கு ஒரு படம் தென்பாண்டி சிங்கம் நினைக்கிறேன். அந்த படத்துக்கு பாக்கியராஜ் தான் மியூசிக் போட்டிருக்காரு. ஆமா, சில படங்களுக்கு ஒரு மியூசிக்கும் பண்ணியிருக்காரு. இவரோட படங்கள் கொஞ்சம் டிலே ஆன பிறகு சில படங்களுக்கு பண்ணியிருக்காரு. ஆனால் மியூசிக்கில் நம்ம எதாவது பெருசாக பண்ணணுங்கிற விஷயம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு.
அந்த ட்ரூப் இன்னும் வச்சுக்க டெய்லி அந்த ட்ரூப் அந்த குரூப்பை வர சொல்லிடுவார். இன்னைக்கு வந்து வேலையில் நீங்கள் எல்லாம் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 மணி நேரம் உட்காந்து ரூமில் உட்காந்து எல்லாருமே 6 மணி எல்லாமே இருக்கும். அது வந்து ஒரு சில பேருக்கு இயல்புக்கணும், அதாவது ரெகுலர் ரொட்டீன் ஏதாவது செஞ்சாதான் ஒரு மன திருப்திம்பாங்களா, அது மாதிரி அவர் இசையில் வந்து எதாவது செய்யணுங்கிறது இருந்துக்கிட்டே இருந்தது. பட் அது அடுத்த கட்டத்துக்கு உண்மை. இப்போ அருண் பாரதி லிரிசிஸ்ட் இருக்கார்ல, அவர் பாக்யராஜ் கிட்ட அசிஸ்டண்டா இருந்தாரு. அப்போ அவருக்கு என்ன வேலைன்னா பாக்யராஜ் சார் டியூன் போடுவார் டெய்லி. இவர் இப்ப அந்த டியூனுக்கு இவர் பாட்டு எழுதுறாரு. ஒரு கவிஞரா அறிமுகமாகறாரு. அப்புறம் வந்து சந்திச்சதுக்கு அப்புறம் அவர் போட்ட டியூனுக்கு இவர் பாட்டு எழுதுறது, அப்புறம் அதை கம்போஸ் பண்றதுதான் ரெகுலரா பண்ணிட்டே இருந்திருக்காங்க. சோ அதுல அவருக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருந்திருக்கு இல்ல. இந்த இசைங்கிற விஷயம் வரும்போது எல்லார்கிட்டயும் சண்டை தான் இருக்கு. கவிஞர் வாலிகிட்ட சண்டை, இளையராஜாவோட சண்டை. இல்ல கவிஞர் வாலி எத்தனையோ விதம் சொன்னாலும் எதுவுமே ஒரு சம்மதத்துக்கு வர மாட்டாராம். இனிமேல் பாக்யராஜ் படத்துக்கு நம்ம பாட்டே எழுதக்கூடாது அப்படின்னு முடிவுக்கெல்லாம் வந்திருக்காரு. அப்படியா? அப்புறம் பெரிய அமௌண்ட் கையில கொடுத்துட்டா அப்புறம் நான் ஏன் எழுதாம இருக்க போறேன் இன்னொன்னு பண்ணுவாராம். பாக்யராஜ் சார் சொல்லியிருக்கிறாரு, நம்ம வேற யாராச்சும் புதுசா கவிஞரை கொண்டு வந்து பாடல் எழுத விடுவாராம். அவங்க திக்கி திணறிட்டு இருப்பாங்களா, அப்ப வாலி கிராஸ் பண்ணுவாராம். வாலி சார் என்னப்பா என்ன அப்படின்னா, இல்ல புதுசா கவிஞர் எழுத வாய்ப்பு கொடுத்தேன், பாதி கடல் தாண்டிட்டாரு, இன்னும் தாண்டாம கஷ்டப்படுறாரு அப்படிங்கும்போது அதை அவர் எழுதி கொடுத்துட்டு போவாராம், கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு போவாராம். அப்புறம் கூப்பிட்டு சொல்லுவாராம், பண்றது நல்ல விஷயம், ஆனா பாத்திரம் மறிந்து பிச்சை எடுன்னு சொல்லுவாங்க. யார் திறமைசாலின்னு பார்த்து நீ வாய்ப்பு கொடுக்கணும், இன்னொரு திறமைசாலிக்கு போற வாய்ப்பை திறமை இல்லாத ஒருத்தனுக்கு நீ கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாராம். இந்த மாதிரி நீங்க சொல்றது உண்மை. அவருக்கு இந்த பாரதி ராஜா சார் கூட சண்டை போட்டிருக்காரு. அவருக்கு இந்த கிரியேட்டிவ் முரண் எல்லாரும் கூட இருந்திருக்குல்ல. குருநாதர் கூட சண்டை, ராஜா சார் கூடயும் போடுவாரு, வாலி சார் கூடயும் போடுவாரு. என்ன பிரச்சனைனா அவர் பெரிய லெஜெண்டரி கூட எல்லாம் சண்டை போட்டுருவாரு. ஆமா, அதான் அவரோட பெரிய பலமே அதான். ஏன்னா நியாயம் அப்படின்னு வந்தா யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டாரு. என்னன்னா எப்படி நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன்னா சார், ராஜா சார் வந்து பாக்யராஜ் சார் இன்னைக்கு பேசும்போது முரண்கள் வந்திருந்தாலும், மியூசிக் பண்ணாம இருந்தாலும், கோச் அவரை போய் தனியா மியூசிக் பண்ணா கூட அந்த விழால வந்து ராஜா சார் எவ்வளவு விஷயம் பேசினார் பாத்தீங்களா. இல்ல நான் வந்து குறைச்சு மதிப்பிட்டேன் ஆரம்பத்தை நடிக்க போறேன்னு சொல்லும் போது என்னன்னா அந்த திறமைக்கு தான் மரியாதை. நீங்க எங்கிட்ட சண்டை போட்டு அதெல்லாம் இல்லை, அதை தாண்டி திறமையாளங்கிற அந்த மரியாதை எல்லாருக்கிட்டையும் வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். உண்மையாவே ஒரு அற்புதமான மனிதரை நாம் இழந்திருக்கிறோம். பட் அவரை தான் இழந்திருக்கிறோம். அவருடைய படங்கள் வந்து நம்ம விட்டு நீங்க என்னைக்கு மக்கள் மனசுல அது இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு இப்ப நிறைய யூடியூப் ஃபுல்லா, இன்ஸ்டா ஃபுல்லா, ட்விட்டர் ஃபுல்லா அந்த அவரோட படத்தோட நினைவுகள், குறிப்பா முந்தான முடிச்சு தாவணி கனவுகள், இந்த சீன்ஸ் எல்லாம் ஃபுல்லா வந்துகிட்டே இருக்கு. ஒரு டான்ஸ் ஆடுற விஷயங்கள்லாம் போட்டுகிட்டே இருக்காங்க ஃபுல்லா யூடியூப் ஃபுல்லா. இன்னைக்கு இந்த ஒரு வாரத்துக்கு அவர் தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் ஏதாவது சம்பவம் வந்தா தான் மாறி போகும். அதை தாண்டி சார் இவரால் வளர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்காங்க. இப்போ சங்கிலி முருகன் எங்கள் ஐயா இருக்காரு. சங்கிலி முருகன் வந்து சீனியர், இவருக்கெல்லாம் சீனியர். நாடக குரூப்பு தான் வச்சுருந்தாரு. சினிமாவில் நம்ம ஏதாவது பெருசாக செய்யணும் வரும்போது அவருக்கான வாய்ப்புகள் வந்து பெருசாக கிடைக்கல. ஏன்னா அன்னைக்கு இருந்து சினிமா வந்து பெரிய அரசியல். அன்னைக்கு எம்ஜிஆர், சிவாஜி, SSR 3 பேர் தனித்தனி ராஜ்யம் இருந்தாங்க. அப்போ வந்து இது சிவாஜி குரூப், எம்ஜிஆர் குரூப், SSR குரூப் 3 பேட்டர்னா பிரிச்சிருந்தாங்க. இவர் காமன் மேன். பட் இருந்தாலும் இந்த எல்டாம் சரோட்டுக்கு அந்த பக்கம் SSR குரூப், அந்த பக்கத்தில் இருக்கிறதுனால SSR குரூப்புங்கிற முத்திரையில சிவாஜி சாரும் பெரிய வாய்ப்பு கொடுக்கல, எம்ஜிஆர் சாரும் வாய்ப்பு கொடுக்கல. பட் இருந்தாலும் ஒரு நாடகத்தில் தன்னை ஒரு தனித்துவத்தில் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு சினிமாக்குள்ள வர்றதுக்கு பாக்யராஜ் சார் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி கிழக்கே போகும் ரயில் படத்துக்கு வந்து கவுண்டமணி கேரக்டர் வந்து சங்கிலி முருகன் தான் பண்ணணும். முதல்ல பண்ணி காட்டல அவர் பாரதி ராஜா சார் வேண்டாம் அப்படின்றாரு. இல்லை வேற இன்னும் கொஞ்சம் யாராவது இல்லை கவுண்டமணி சார் பண்ணும்போது கவுண்டமணியுமே ஒரு வேண்டாம் தான் சொல்லியிருக்காரு. ஆனால் பாக்யராஜ் சார் முன்னாடியே கவுண்டமணிட்ட இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இந்த மாடுலேஷன் பண்ணுங்கன்னு சொல்ல வச்சுட்டு கவுண்டமணி சார் செஞ்சு முடிஞ்சோன்னு எல்லாரும் கைத்தட்ட வச்சிருக்காரு. அப்போ பாரதி ராஜா டென்ஷன். அப்போ எல்லாரும் பிளான் போட்டு பண்ணிட்டீங்க, சரி நீ மாற்ற முடியாது விட்டு போங்க அப்படின்னு விட்டுருக்காரு. அப்ப போய் இவர் சங்கிலி முறையாக்கு வேணாம் சொன்ன பிறகு பாக்யராஜ் சார் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காரு. ஐயோ அண்ணா நீங்க கவலைப்படாதீங்க, நான் படம் பண்ணும்போது உங்களை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுத்தாரு. அது சிவர்லா சித்திரங்கள்ல ஒரு நல்ல ரோல் கொடுத்தாரு. ஒரு கை வரிசையில அதுக்கு முன்னாடி பொது முருகன் சொல்லிட்டு இருந்த ஒரு சங்கிலி முருகன், அந்த சங்கிலிங்கிற அடையாளம் கொடுத்தது பாக்யராஜ் சார் தான். ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் சங்கிலி முருகன் மாறினார். அதுவே விடியும் வரை காத்துரு கண்டினியூஸாக அவர் படத்துலலாம் அவருக்கு ஒரு ரொம்ப முக்கியம் கொடுத்துருந்தாரு. சங்கிலி முருகனுக்கு வந்து இறைப்பக்தி ரொம்ப அதிகம். மதுரையில் ஒரு பொதுமுல ஒரு கோயிலை கட்டியிருக்காரு, சிவன் கோயில் கட்டியிருக்காரு. காலை எந்திரிச்சு சாமி கும்பிடுவது பாக்யராஜ் வாழ்கிற ஒரு வார்த்தையை இப்போ வரைக்கும் இன்னைக்கு காலையில் கூட சொன்னார், இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு தாரு பாக்யராஜ். எனக்கு தெரிஞ்சு அவரோட ஒரு 13 வருஷம் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன்.
பாக்கியராஜ் இறந்தது கண்ணீர் விட்டு அழுதார். அது வந்து ரொம்ப ஃபீல் பண்ணார். எனக்கு தெரிஞ்ச 2 விஷயத்துக்கு அவர் ரொம்ப வருத்தப்பட்ட. ஒன்று, கமல் சார் கோயம்புத்தூரில் தோத்தாருன்னு அன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப அப்செட் ஆனார். அதுக்கப்புறம் எனக்கு கண்ணீர் விட்டது பாக்கியராஜோட மரணத்துக்கு. ஏன்னா அவருமே ஒரு பக்குவப்பட்ட 87 வயசு, அது ரொம்ப பக்குவமான மனசு, எல்லா விஷயம் கடந்து வந்தார். எல்லாத்தையும் ஒரு தைரியமாக பேஸ் பண்ணுவார். 2 விஷயத்தில் ரொம்ப மன உடைஞ்சதை நான் பக்கத்துலேருந்து பார்த்தேன். ஏன்னா அவர் பாக்கியராஜ் பேரை சொல்லாத நாட்கள் கிடையாது. எப்படி டெய்லி கடவுள் கும்பிட்ற மாதிரி பாக்கியராஜ் சார் கும்பிடுவார். நிறைய பேர் பாக்கியராஜ் சினிமாவில் கும்பிட்றவங்க இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ கவுண்டமணி சாரா, செந்தில் சாராக இருக்கட்டும், கோவை சாராக இருக்கட்டும், நிறையா பேருக்கு. அதே மாதிரி தீபா வந்து சினிமாவில் ஒரு கொஞ்ச நேரம் ஒதுங்கிய நேரத்தில் மறுபடியும் முந்தான பிடிச்சல் கொண்டு வந்தாங்க. சோபனா 84 வந்து சினிமாவில் கொஞ்சம் வந்தாங்க, பெரிய ஹிட் கொடுத்தனால கொஞ்சம் கேப் போட்டாங்க. அவங்கள மறுபடியும் இது நம்ம இல்லை உள்ளே கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி பவுனு தான் இல்லை ரோஹிணி மேடம், அவங்க ஒரு கட்டத்தில் வந்துட்டு சினிமாவில் வைப்பில் அவங்கள மறுபடியும் இந்த மாதிரி கதைக்கு இவங்க தேவைன்னா அதில் மார்க்கெட்டு போனவங்க போகாதவங்க அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. தூக்கி வந்து ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்து திறமைக்கு மதிப்பு கொடுக்குறாரு. இவங்க திறமையை சரியாக பயன்படுத்த நம்ம மறுபடியும் பயன்படுத்துவோம் அப்படிங்கிற விஷயத்த பண்ணுவார். அவங்களோட தனித்துவத்தை வந்து இவர் கொஞ்சம் விட்டு நீங்கள் உங்கள் திறமையை காட்டுங்க அப்படிங்கிற பார்த்து நல்லா இருந்தால் அதுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்து ஸ்க்ரீனில் விட்டுருவார். நம்ம குமரிமுத்து அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் சினிமாவில் எத்தனை வருஷம் இருந்தாலும் அந்த இது நம்மால் அவர் பண்ண ஒரு விஷயம் தானே ஒரு மறுபடியும் ஒரு பெரிய ஒரு அவருக்கு ஒரு உச்சம். நிறைய படங்களை தொடர்ச்சியாக வர வாய்ப்பு கிடைச்சது. என்னோட சஃபாரி காஸ்டியூமை பார்த்துட்டு கூட நான் ஏதாவது அவர் அமைச்சர் முதலமைச்சர் அப்படி ஏதாவது படத்தில் வேஷம் சொன்னா கூட நிற்கிற ஆள் ஒன்று இருக்கலாம். ஏன்னா படத்தோட தயாரிப்பு செலவு காஸ்டியூம் தனியாக அளவு எடுக்க அவசியம் இல்லை. நீ தான் ஃபுல்லாக காஸ்டியூம் இதை வச்சிருக்கிய, ஒன்றை வச்சு அப்படி நிற்க வச்சிடலாம், எனக்கு மைண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி 50வது நான் இந்த பாக்கியராஜ் சார் படத்தை சாதனையில் சொல்லுவான்ல, இந்த விஷயங்கள் வந்து அவருக்கு வந்து நமக்கே தெரியாது. ஆனால் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் தாண்டி நம்ம பண்ணியிருக்கோங்கிறது நல்லா இருக்கு. பட்டு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நான் ஒரு மேடையில் ஏற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது 50வது நாளாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தாரு. 50வது நாளில் மட்டும் உனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்து இதெல்லாம் பேச வச்சிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணார். அந்த நிகழ்ச்சி காலையிலேருந்தே கொஞ்சம் டிலே போனது. அன்றைக்கி நைட்டு 11 மணி ஆச்சு முடியறதுக்கு. அப்புறம் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அப்புறம் அடுத்த நாள் அதையும் சொன்னார், நேற்று மிஸ் பண்ணிட்டேன் ராஜ்குமார், அடுத்து ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நான் கண்டிப்பாக அதை நான் செய்யணும், இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கும்ல அப்போ பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு நாள் மேடை ஏற்றணும், அது என்னோட கடமை அப்படின்னாரு. அது நிறைவேறாம போச்சுங்கிற சின்ன வருத்தம் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட அந்த எண்ணம் தான். பரவாயில்ல, அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும், உங்களுடைய குடும்பங்களுக்கு ஆறுதல் தான் தெரிவிக்க முடியும். நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவருடைய படங்களால் என்றென்றைக்கும் நம்ம நினைவில் அவர் இருப்பார். கண்டிப்பா சார். ரொம்ப சந்தோஷம் சார், நீங்க வந்து பாக்கியராஜ் சார் பத்தி இவ்வளவு விஷயங்கள் சொன்னீங்க இந்த நாள்ல. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம் சார்.